ஓகே அன்பாஸ், நம்ம வந்து ஃபைனலாக இந்த அருவா கேவை நம்ம பார்த்தாச்சு. ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் லெவலில் கூட ஒரே ஒரு கேவ் தான் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இந்த ட்ராவலில் பார்த்திங்கன்னா நம்ம 2 கேவை நம்ம பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக நீங்களும் பார்த்திங்கன்னா மேகாலயாக்கு வந்தீங்கன்னா இந்த 2 கேவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா 2 கேவு 2 எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் வந்து இந்த மேகாலயா. அதில் இந்த 2 கேவு, இன்னும் நிறைய கேவ்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்மளுக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக அது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்தால் அதெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மேகாலயாவில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து 5வது பிளேஸ் தான் நம்ம போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா செவன் சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸு, மோஸ்மாய் கேவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் லிங்கவுட் பீச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அருவாய் கேவு. இப்போ நம்ம வந்து 5வது பிளேஸ் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு விசிலிங் வில்லேஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போகிறோம். அது பார்த்தீங்கன்னா கோந்தாங் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அந்த விசிலிங் வில்லேஜ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த அருவாய் கேவ்லேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம போகிறோம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்னால் ஒரு 1 ஹவரில் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெதரெல்லாம் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து அங்கே போக முடியும். இது பார்த்திங்கன்னா நான் செவன் சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸ் மேலே இருந்து நான் ஒரு வாட்டி காட்டியிருப்பேன் பாருங்கள். ஒரு கீழே ஒரு சின்னதாக ஒரு வில்லேஜ் இருக்குன்னு. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இப்போ நம்ம வந்து மேலே இருக்கிற மேகாலயாலேருந்து கீழே இருக்கிற மேகாலயாவுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இன்னும் ஒரு 24 ஹவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெவி ரெயின்ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுக்குறாங்க ஃபோனில். வெயில் கொஞ்சம் வாப்பா, அப்போ தான் நல்லா காட்டணும், நல்லாயிருக்கும். வெயில் வருது வந்து கொண்டிருக்கின்றது. இது ஃபஸ்ட்டு போதப்பா பாக்கி வேணாம்ப்பா. மழை வந்தால் போயிடும் நினைக்கிறேன். மழை வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும் நினைக்கிறேன். ஐயோ என்னடா ஒன்றுமே தெரிய மாட்டேது. இந்த இடத்துல லைட்டு போடணும் போனேன் ஒரு செகண்டில் கிவி பார்க்குறதுக்குள்ள வந்துட்டாங்க. எப்படா ஓட்ட போகிறோம், என்ன இங்கேருந்து ஒரு 54 கிலோமீட்டருக்கு இப்படி தான் ஓட்டணும் போல். ஆல்ரெடி இந்த பக்கம் வீடியோ எடுத்துருக்கோம் கொஞ்சம், அதுவும் பிரச்சனை இல்லை. வெயில் வந்து விட்டது. சிறிது நேரத்தில் வெயில் வந்துவிடும், மிஸ்டெல்லாம் போய்விடும் என்று நினைக்கின்றேன். வாப்பா வெயில் சன்னு வாப்பா, உனக்காக தான் வெயிட்டிங். ரோடுக்கு மேலே தான் போகிறோமா இல்லை வானத்துக்கு மேலே பறந்துங்கிறோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு தான் நம்ம இதை போட்டுன்னு போகிறது? 55 கிலோமீட்டருக்கு. 55 கிலோமீட்டருக்கு இதை போட்டுன்னு போக முடியுமா சொல்லுங்க. ஓகே அன்பா, நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே டீக்காக நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஆனால் இங்கே பாருங்களேன், நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் நமக்கு. பெயிண்டிங்கு, இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ் செம்மையாக இருக்குல்ல. ஆனால் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட காற்று இல்லையே இதெல்லாம் வாங்கி போகிறதுக்கு. அப்படியே இது வாங்கி போனாலும் நம்ம வந்து எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே எல்லாம் உடஞ்சி போயிடும். ஆனால் பார்த்துக்கலாம். இங்கே மட்டும் இல்லை, இங்கே இருக்குது. இது வந்து ஒரு டீ ஷாப்பு, அப்புறமா இந்த மாதிரி ஆர்ட் ஷாப்பும் கூட. சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலர் டிசைன் செம்மையாக இருக்கு பாருங்களேன் இந்த டீ கடை. स्कूल का नहीं, स्कूल वही नाम क्या? नाम किकी नाम किकी. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜு கிட்ட இப்போ நம்ம வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது ஹேங்கிங் பிரிட்ஜ் ஹேங்கெல்லாம் ஆகாது, ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் ஹெவி வெஹிக்கிள் போனால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஹேங் ஆகும். ஏப்ரல் மாதத்தில் என் ஜன்னலோரத்தில் ஹலோ
அந்த விசிலிங் வில்லேஜ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இதோட பேர் தான் வந்து ரெங்கிலியா ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வியூ பாயிண்ட் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். சரியா சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் சொல்லிட்டு போய்கிறோம். அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம போகிற விசிலிங் வில்லேஜ்க்கு இன்னொரு 30 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து விசிலிங் வில்லேஜ்க்கு வர மாதிரி இருந்தால் இதுவும் பார்த்துருங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்குது. அதாவது தார் ரோடு போட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இல்லை. அதாவது கல்லுங்கள்லாம் இங்கேயே கிடைக்குது. அது நல்லா இது பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக கூட போடலாம். பட் பார்த்திங்கன்னா ரோடு நல்லா இல்லாதனாலே கொஞ்சம் வண்டி வேறு ஆடுது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி ஒரு கடைங்களும் இல்லை. ஆனால் இந்த இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாகவே ஒரு க்ரீனிஷாக இருந்திருந்தால் இந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்விட்சர்லேண்ட் மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அதோட அமைப்பெல்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம போகிற வியூ பாயிண்ட் கூட இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் டைம் எங்கே போனதில்லை. எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் ஒரு வாட்டி நம்ம போயிருந்தோம். அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து இங்கே கொடுக்குது. ஆனால் இங்கே எந்த ஒரு சைன் போர்டெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம தான் வந்து அங்கங்கே கேட்டு போகணும். இல்லைன்னா அங்கே எந்த போர்டு வச்சுனா கூட நல்லா இருந்திருக்கும் போல். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இதே வந்து 1 கிலோமீட்டரில் மேலே இருக்குது. அந்த பிரிட்ஜுக்கு வந்து இப்போ நம்ம வந்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. பாருங்கள், வண்டி லைனாக நிற்கிது. அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி தான் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரே வாட்டி ஒரு 1 2 3 4 5 6 7 8 ஒரு 10 வண்டிங்க. ஆனால் எல்லா வண்டிங்களும் வந்து வெஸ்ட் பெங்கால் வண்டிங்க தான். அதிகம் அங்கே தான் வராங்க. அப்புறம் இங்கே ஒரு பையன் இருக்கிறோம் பாருங்கள், எப்படி இருக்கோம் பாருங்கள். இங்கே என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 5 பேர் மட்டும்தான் நிற்கணும், 3 நிமிஷத்துக்கு மேலே நிற்கக்கூடாது, இது இல்லாமல் பிரிட்ஜை வந்து ஆட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜு தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமெண்ட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் காங்க்ரீட் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து காங்க்ரீட் பிரிட்ஜு, சென்டரில் மட்டும்தான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. அதை நீங்களே பாருங்கள். Golden sunlight. If I'm going with you, I know we'll get to the other side. Sinking in, I know this feels right. Catching a breeze, love moving through me like a wildfire, like a wildfire.
நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த விசிலிங் வில்லேஜுக்கு தான் இப்போ நம்ம போய்க்கிறோம். நம்ம வந்து மேலேருந்து நம்ம பார்த்தோம்ல, என்னடா இது ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது, இங்கெல்லாமா வந்து எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரோடுக்கு மேலே தான் இப்போ நம்ம போயிருக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து போகணுமா. ஸ்டார்டிங்லேயே 17 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க, அங்கேருந்து 10 கிலோமீட்டர் வந்தோம், திரும்ப இங்கேருந்து 17 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக வந்து 4:30 மணி ஆகுதுங்க. அங்கே போகிறதுக்கு 5:30 மணி 5 மணி 6 மணி ஆக போகுது. நம்ம இதனால பெட்ரோல் பங்க் இருந்தோம், போய் கேட்டோம், அங்கே போய் தூங்கிடலாம். ஆனால் இங்கே வந்து இவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுறது, அப்படியே பேசினாலும் இவங்க வந்து எல்லாம் விசிலில் தான் பேசுவாங்க. நம்ம எப்படியா விசிலில் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம அங்கே டென்ட்டு போட்டு தங்க போகிறோன்றது தான் இன்றைக்கி தெரியல. நாளைக்குலேருந்து தான் நம்ம வந்து அந்த விசிலிங் வில்லேஜோட வீடியோவை நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து அங்கே இருந்தால் ஹோம் ஸ்டே மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம ஒன்றும் தூங்க போகிறதில்ல, தெரியாது. அங்கே வந்து அந்த ஊர் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது அவ்வளோவா. பட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், அவ்வளோதான். தவிர்த்து போய் பார்க்கலாம் அந்த வில்லேஜ் எப்படி தான் இருக்குன்றது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குது. சொல்லணும்னா மேகாலயா ஒதுக்குப்புறமாக தான் இருக்குது. இது வந்து அது கூட ஒதுக்குப்புறமாக உள்ளே இருக்குது. ரோடு பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக போடுறாங்கன்னு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் போகணுமா, எல்லாம் அடிச்சு போட்டு ஒரு வாட்டி போட்டு முடிஞ்சு போய்டும். ஆனால் இங்கெல்லாம் பாருங்களேன், இங்கே எப்படி போடுறாங்க, நீட்டாக கல்லெல்லாம் போட்டு அது நீட்டாக இடிச்சு விட்டு அப்புறம் மண்ணுங்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நீட்டாக ஒருத்தர் க்ளீன் பண்ணுறாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க பாருங்கள். எல்லோரும் உக்காந்துட்டு நீட்டாக ஓப்பிக்காக பண்ணுறாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. எவ்வளோ பேர் பண்ணுறாங்க உக்காந்துன்னு. என்னப்பா சூடாக இருக்கா தாரு. கேன் கோண்ணா கோய் ப்ராப்ளம். ஓகே, நீட்டாக உக்காந்து போடுறாங்க. அதனால தான் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஊரோட ரோடு இந்த ரோடு போட்டுருந்தா எப்படி சொல்கிறது, அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மழை வந்தாவே ரோடு போயிடுது. அப்படின்னா இந்த ஊர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணியில் தான் வந்து மிதக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே யோசிச்சு பாருங்கள், அந்த ரோடெல்லாம் இங்கே போட்டால் மாதம் ரோடு போடணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற இந்த கல்லுங்கெல்லாம் நல்லா வெட்டி நல்லா இடித்து நல்லா பள்ளங்கள்லாம் பண்ணி அப்புறம் வந்து அந்த கல்லுங்கள்லாம் வந்து உள்ளே போட்டு நசக்கி அப்புறம் வந்து அதுக்கு மேலே இருக்கிற மண்ணுங்கெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து அதுக்கு மேலே தாருங்களெல்லாம் போட்டு திரும்ப அதுக்கு மேலே வந்து தார் மிஷின் எடுத்துன்னு வந்து திரும்ப அதுக்கு மேலே வந்து தாரை ஊற்றி அப்புறம் வந்து ரோடை போடுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கே இருக்கிற ரோடுக்கு நம்ம ரோடு வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்றது. இந்த மாதிரி ரோடு நம்மளோட ஊருக்கு போட்டாவே ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணாவே போதும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஊர்லையா வருஷம் சேஞ்ச் பண்ணணும். போடுற ரோடு நிற்கவே மாட்டேங்குது. பார்க்குறதுக்கு இன்னும் செமையாக இருக்கும். ஆனால் நம்மளை வந்து இது கொல்லாமல் விடாது போல் இந்த மிஸ்ட்டு. இப்போ பாருங்கள், அங்கே விட இங்கே இன்னும் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் போதும்ப்பா மிஸ்ட்டு, இந்த மாதிரி தாங்க முடியலப்பா, எதுவுமே தெரிய மாட்டேன்ப்பா இந்த இடத்துல. அப்படி தான் இருக்கு. இது இல்லாமல் இது வேற ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது. அப்போ இங்கே கொஞ்சம் ரோடு போட்டிருக்காங்க. 12 கிலோமீட்டரா தெரியலப்பா. பெட்ரோலெல்லாம் இருக்குல்ல, பெட்ரோல் எதுக்கும் இருக்கும், செக் பண்ணிக்கலாம். இன்னொரு ½ டேங்க் போகும். ½ டேங்க் பெட்ரோல் இருக்குது, பிரச்சனை இல்லை. லேண்ட்ஸ்லைட் ஆகுமா இந்த இடத்துல? ஆனால் இது எப்படி இருக்குது? ஐயோ ரோடு பாருங்களேன், ரோடு எப்படி இருக்குன்னு. இவ்வளோ கீழேடா இருக்குது ரோடு, எப்படி போகிறது இந்த இடத்துல? அதனால தான் இங்கே அதிகமாக லேண்ட்ஸ்லைட் ஆகுதான். மழை வரல, மழை வந்துச்சுன்னா பக்கா லேண்ட்ஸ்லைடு தான் இந்த இடத்துல. அப்பா நம்ம வந்து இங்கேருந்து கீழே இருந்து மேலே போகிற வேலைக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா. அப்படியே நம்ம மாட்டினா கூட முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல. திரும்ப இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நம்ம போகிறதுக்குள்ளே இருக்கிற காசெல்லாம் இதுக்கே போயிடும். நம்ம இதை வந்து நாளைக்கு எடுக்கலாம். வியூ கீப் லெஃப்ட் கோ ஸ்லோலி ஐயோ அப்படின்னு போட்டுக்கிறாங்க.
கீழே வந்து இன்னும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வில்லேஜ் இருக்குது. சின்ன பசங்கள்லாம் விளையாடுங்கிறாங்க. எவ்வளோ குட்டி குட்டின்னு இருக்கிறாங்க பாருங்கள். இங்கே போருங்க மேகாலயன் டோகி எப்படி இருக்க பாரு. நீயும் பார்க்கறது எங்கள் ஊர் நாய் மாதிரி தான் இருக்கிற, ஒன்றும் டிஃப்ரெண்டாக ஒன்றும் இல்லை. இது வந்து 2வது வில்லேஜ் இப்போ நம்ம பார்த்துங்கிறது. இன்னும் இதை விட கீழே போகணும். அந்த எப்படி சொல்கிறது, அந்த நம்ம இரு போப்பா மாருதி சுசுகி இதுதான் அதிகமாக ஓடுது. இதே மாதிரி கொஞ்சம் வண்டியை விட கொஞ்சம் அப்டேட் ஆனது வண்டிக்கு தான் அதிகமாக ஓடுது. ஓகே, இது போகிறதுக்கு 7 மணி ஆகிடும் போல. ரோடு இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். விறகெல்லாம் கட் பண்ணி சேகரிச்சுருக்காங்க இந்த இடத்துல. எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறீங்க? அது சொல்லுங்க. எங்கே போயிட்டு வந்தாங்க? ஸ்கூலுக்கு போலியோ? நம்மளை பார்த்து பயப்படுற மாதிரியா? நம்ம ஹெல்மெட் அதெல்லாம் போட்டிருந்தாலும் பயப்படுறாங்க போல, கத்துறாங்க போல. நான் போயிட்டு வர கத்திக்கிறாங்க. மேகம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா மேகமே இல்லை. மேலே தான் வந்து இருக்கிற மேகம்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் வந்து மேலே போயிடுச்சு. இங்கே வந்து இப்போது நீட்டாக இருக்குது ரோடு, எந்த மேகமும் இல்லாமல் செம்மையாக இருக்குது. பக்கத்தில் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக இப்போது 5 மணி நம்ம ஆகுதுங்க. ஆனால் இதே 5 மணி மேலே இருந்துச்சுன்னா இருட்டாயிட்டு இருக்கும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறோம், ஆனால் பார்த்தா இருட்டே ஆகலை. ஏன்னா அது அப்போ இங்கெல்லாம் எப்போ தான் இருடும் அப்படின்னு தெரிய. பாருங்கள் எவ்வளோ பெரிய போர்டு வச்சுருக்காங்க. இது வந்து அப்படி என்ன யோசிச்சு பாருங்கள், இந்த வில்லேஜ் எவ்வளோ ஸ்பெஷலானு. கோலிஸ் எப்படி இருக்கீங்க நீங்கள்? இங்கே போடுகிறாங்க பாருங்கள். வெல்கம் டு கொத்தாங் வில்லேஜ், விசிலிங் வில்லேஜ். ஃபைனலாக அந்த சிறப்புஞ்சிலேருந்து 22 கிலோமீட்டர் சொன்னாங்க. பார்த்தேன் கீழே 40 கிலோமீட்டர் ஆச்சு. இப்போது கரெக்டாக 5 மணிக்கு இந்த வில்லேஜுக்கு வந்தாச்சு. வெல்கம் டு கோத்தாங் விசிலிங் வில்லேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த வில்லேஜுக்குள்ளே போகலாம். இங்கே இதோட பேரெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனால் இங்கே எல்லாம் போடுறாங்க, ஆனால் அது வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் இருக்காது, அவங்களோட மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டுருக்காங்களா, அது நம்ம புரிய மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது ரேஷன் கடை நினைக்கிறேன், அப்படி தான் இருக்குது. சின்னதாக ஒரு வண்டி வச்சுருக்காங்க. எங்கிட்ட எப்படி சொல்கிறது, எங்களை என்ன சொல்லணுமா எல்லாம் அப்படின்னு சொல்லணுமா. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோத்தாங் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு போட்டுக்கிறாங்க. இதுக்காக மட்டுமே 6 லட்ச ரூபாய் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த கட்டுறதுக்கு மட்டுமே. கோத்தாங் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு அவ்வளோ ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புண்ணியம் நல்லா இருக்கட்டும்ப்பா. இது பார்த்தீங்கன்னா தண்ணி. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து இது எடுக்க வேண்டாம். நாளைக்குலேருந்து இந்த கொத்தாங் வில்லேஜை நம்ம இன்ச் பை இன்ச்சாக எங்கெங்கே சந்து போந்து எங்கே என்ன ஏது இருக்குதுன்றதை எல்லாத்தையும் நம்ம நடந்தே போகலாம், இல்லை வண்டிலையும் போகலாம். நாளைக்குலேருந்து நம்ம இந்த வில்லேஜை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து டைம் ஆகிடுச்சு.